வெல்கம் டு கவி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காயில் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு சொரக்காய் எடுத்து அது தோல் பகுதியை சீவிட்டு, கேரட் சீவோம் பார்த்திங்களா பீலர், அதில் நான் சீவி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சொரக்காயில் நீர் அதிகமாக இருக்கும், அதனால் நான் நீர் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு சொரக்காய் உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பிரிக்கிற தண்ணியை நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சொரக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் காரத்துக்காக வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை உருட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி தனியாக வச்சுருங்க. நமக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் போட்டு நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்தால் தான் பால் உடையாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நான் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டிட்டு இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவலையும் நல்லா போட்டு வணக்கிட்டு, ரொம்ப சூடாகணும்னு தேவையில்லை, தேங்காய் துருவல் லைட்டாக வணக்கிட்டு 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அது ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறேன். அப்புறம் நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். காய் தண்ணி வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிட்டு கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உருண்டையிலே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க.
கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுரைக்காயை, அதை இது கூட ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். உருண்டை உடையாது உங்களுக்கு. தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். நம்ம கடலை மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் போடுறதுனால சுரைக்காய் வந்து உடையாமல் இருக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உருண்டை உடையவே இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சுரைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.